இந்த எபிசோடில் நாம இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்திருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, டெல்லியில் மனைவி ஸ்னேகா மற்றும் குழந்தையுடன் வாழ்ந்து வராரு விஜய். இவர் தீவிரவாதத்தை தடுக்கும் ரகசிய பிரிவில் வேலை பார்த்து வர்றாரு. இவருடன் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் ஆகியோர் வேலை செய்து வராங்க. இவர்களுக்கு தலைமையராக ஜெயராம் இருக்காரு. இவர்கள் செய்யும் வேலை ஸ்னேகாவுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு மிஷனுக்காக விஜய் பாங்காங் செல்ல நேரிடுது. தன்னுடன் ஸ்னேகா மற்றும் தன் மகளை அழைத்து செல்றாரு. அங்கு ஸ்னேகாவுக்கு விஜய் யார் என்ற விஷயம் தெரிய வருது. மேலும் ஸ்னேகாவுக்கு குழந்தை பிறக்கும் நிலையில விஜயின் மகன் கடத்தப்பட்டு விபத்தில் இறக்கிறாரு. இதிலிருந்து விஜய் தான் செய்யும் வேலையை மாற்றி சென்னையில் ஸ்னேகா மற்றும் மகளுடன் வாழ்ந்து வராரு. சில வருடங்கள் கழித்து மாஸ்கோ தூரத்திற்கு செல்றாரு. அங்கு தன் மகன் வீடு இருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்து அவரை சென்னைக்கு அழைத்து வராரு. வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் நிலையில விஜயின் மகன் ஜெயராமை கொலை செய்கிறார். இறுதியில் விஜயின் மகன் ஜெயராமை கொலை செய்ய காரணம் என்ன, ஜெயராமை கொலை செய்தது யார் என்று விஜய் கண்டுபிடித்தாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் தளபதி விஜய் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸ்னேகாவை ஏமாற்றும் போதும் அவர் மீது பாசம் காக்கும் போதும் பழிச்சிடுறாரு. குறிப்பாக மகன் இறந்ததை பார்க்கும் போதும் அதை ஸ்னேகாவிடம் சொல்லும் போதும் நெகிழ வச்சிருக்காரு. தனக்கு உரிய ஸ்டைலில் நடனமாடி அசத்திருக்கிறாரு. இளம் வயதில் வரும் விஜய் ஒரு பக்கம் துடித்துறையாகவும் ஒரு பக்கம் மெட் நடிப்பையும் கொடுத்து மனதில் பதிகிறாரு. மனைவியாக நடித்திருக்கும் ஸ்னேகா அளவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. காதலியாக வரும் மீனாட்சி சௌதரி அங்கங்கே வந்து ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. மகள் பாசத்தில் கவனம் பெற்றிருக்கிறாரு பிரசாந்த். எதிர்பாராத வேளத்தில் பிரபுதேவாவும் கொடுத்த வேலை அஜ்மலும் செய்திருக்காங்க. மெட் நடிப்பை கொடுத்திருக்கிறாரு மோகனும் சொல்லலாம். யுவன் சங்கரா இசையில் பாடல் அனைத்தும் சூப்பர் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலன்னு சொல்லலாம். குறிப்பாக ஆட்டமா பாடல், சுகமே என்றாலும், காதலின் தீபம் என்று பாடல் பின்னணியில் ஒழிப்பது சிறப்பாக இருக்குது. சித்தார்த்தனின் ஒளிப்பதிவில் காட்சிகள் அனைத்தும் கலர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பழிவாங்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறாரு இயக்குனர். அப்பா மகன் விளையாட்டை சிறப்பாக கையாண்டிருக்கிறாரு. 2 விஜய் பேசும் காட்சிகள் மாசுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து ரசிகளுக்கு இன்ப வச்சு கொடுத்துருக்கிறாரு. விஜயகாந்த் வரும் காட்சி தியேட்டரில் விசில் பறக்குது. முதல் பாதியை விட 2ஆம் பாதியில் விறுவிறுப்பை கூட்டியிருக்கிறாரு வெங்கட் பிரபு.